அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்எஸ் வேர்டில் இன்சர்ட் மெனுவை பற்றி பார்க்க போகிறோம். இன்சர்ட் மெனுவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் இந்த மேலே உள்ளதெல்லாம் மெனு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் இதெல்லாம் மெனு பார்னு சொல்லுவாங்க. இங்கே கீழே உள்ளதெல்லாம் டூல் பார்னு சொல்லுவாங்க. அந்த மெனுவில் உள்ள மெனு பாரில் ஒரு ஆப்ஷனில் உள்ள டூல்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறலாம். போன வீடியோவில் ஹோம் மெனுவில் உள்ள டூல் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இன்சர்ட் மெனுவில் உள்ள டூல் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவர் பேஜ். கவர் பேஜ்னு எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு புக்கு ரெடி பண்ணுறீங்க, அந்த புக்குக்கு ஒரு கவர் பேஜ் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய பேஜ் கவர் பேஜ் மாடல் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாடலை செலக்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் அப்படியே எடிட் பண்ணிக்கிடணும். இப்போ டைப்பே கம்பெனி நேம், இங்கே மைக்ரோசாஃப்ட்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மைக்ரோசாஃப்ட் கம்பெனி நேம் ஆகிடும். டைட்டில் இங்கே எம்எஸ் ஆஃபீஸ். டைட்டில் எம்எஸ் ஆஃபீஸ்னு கொடுத்தாச்சு. இப்போ இது வேண்டாம், இதை டெலீட் பண்ணிக்கலாம். இதுவும் வேண்டான்னா இதுவும் டெலீட் பண்ணிக்கோங்க. ஆத்தர் கண்டிப்பாக யாராவது எழுதி தான் ஆகணும். சரி வேண்டாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பஸ்ஸில் மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி இயராக எந்த வருஷம் கொடுக்குறீங்க, இப்போ 2021 கொடுத்துக்கோங்க. டுடே 2021 வந்துச்சு. வேறு எதுவும் நிறைக்கணும்னா இதில் நிறைச்சிக்கலாம். இங்கே ஆத்தர் நேம் எழுதணும்னா எழுதிக்கலாம். இந்த மாதிரி தான். இந்த மாதிரி கவர் பேஜ் ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் எம்எஸ் வேர்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்கலாம். பிளாங்க் பேஜ். இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட் பேஜில் இருக்கோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பிளாங்க் பேஜ் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து என்ட்ரு அடிச்சே கொண்டு போகணும். அப்போ தான் ஒரு பிளாங்க் பேஜ் வரும். அந்த மாதிரி அடிக்காமல் டைரெக்டாக நமக்கு ஒரு பிளாங்க் பேஜ் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே ஒரு பிளாங்க் பேஜ் வந்துடும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருந்தது, இந்த பேராகிராஃப் இருந்தது. பிளாங்க் பேஜ் வேணும், இதை கிளிக் பண்ணோம், உடனே நமக்கு பிளாங்க் பேஜ் வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த பேஜ் பிரேக் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் டைப் பண்ணுறீங்க, எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பேஜ் தான் இதில் காமிக்கும். அந்த பேஜ் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட்டு போகணுன்னா நீங்கள் என்ட்ரு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பேஜ் பிரேக்குங்க கிளிக் பண்ணிட்டாலேவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். ஓகேவா, அதுக்காகத்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக என்னென்னா டேபிள். டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை டேபிளை மட்டுமே தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கலாம். இப்போ ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன், இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். இப்போ டேபிள் எப்படின்னா இதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக ரோ அப்படிம்பாங்க. அதில் என்ன, ஒரு ரோவில் 10 காலம் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், ஒரு 6 ரோ வேணும், ஒரு 8 ரோ வேணும், 4 காலம் வேணும்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இதில் இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு நாமினல் ரோல் ரெடி பண்ணணும் உங்கள் ஸ்கூலில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் சீரியல் நம்பர், நேம், அதுக்கப்புறம் கிளாஸ், அதுக்கப்புறம் என்ன ரிமார்க், அப்படி இங்கே 1 2 அப்படின்னு எழுதி நீங்கள் எது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஷன் டேபிள்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இது என்ன, பிக்சர். இப்போ நீங்கள்
டேபிள் வந்து நீங்கள் வரையவும் செய்யலாம். கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா டேபிள் அப்படின்ட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பென்சில் மாதிரி வரும். நேராக அப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். டக்கு டக்குன்னு இப்படி நீங்கள் வரையவும் செய்யலாம். இல்லாட்டா அந்த ஆப்ஷன் பயன்படுத்தியும் யூஸ் பண்ணலாம், இப்படியும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதில் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் எத்தனை ரோ எத்தனை காலம் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இல்லை உங்களுக்கு தேவை மாதிரி இப்படி வரையனாலும் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பிக்சர். இப்போ நீங்கள் வேர்ட் ஃபைலில் ஒரு பிக்சரை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ வந்து நேராக கம்ப்யூட்டர் பை டிஃபால்ட்டாக ஒரு ஃபோல்டர் இருக்கும், பிக்சர் சாம்பிள் பிக்சர் அப்படின்ட்டு. அதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஃபோட்டோ வச்சுருந்தீங்க, பிக்சர் வச்சுருந்தீங்க, அதை இன்சர்ட் பண்ணணும்னா இது மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கிடலாம். அதுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்குது, எந்த டிரைவில் அந்த பிக்சர் வச்சுருக்கீங்களோ அந்த டிரைவை செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுக்கணும். இப்போ நான் இந்த பென்குயின் ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்துட்றேன். இன்சர்ட் கொடுத்தா நேராக அந்த பேஜில் வந்து இது ஓப்பன் ஆகிடும். அடுத்ததாக கிளிப்பாட்டும் அதே மாதிரி தான். என்ன சின்ன சின்ன ஃபோட்டோவாக நிறையா கம்ப்யூட்டரில் பை டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் தேவையானது உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்தோன்னா இந்த கிளிப்பாட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். இன்னொன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணோன்னா ஒரு ஃபோட்டோ வரும். இது மாதிரி நிறைய சின்ன சின்ன கிளிப்பாட் இருக்கும். அது வேணும்னா யூஸ் பண்ணுறது உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷேப்புங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய ஆரோ மார்க்ஸு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்படியே இப்படி ட்ராக் பண்ணணும். இழுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதுக்கு நீங்கள் கலர் கொடுக்கறதுக்கு வந்து இதை நீங்கள் இன்சர்ட் பண்ண நெக்ஸ்ட்டு ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகிடும். அதில் என்னென்ன இதுக்குரிய வேலைகள் செய்யணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் லைனிங் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சேஃப் அவுட்லைன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை ஃபுல் கலர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் கலர் ஆகிடும். அதுக்கப்புறம் லைனிங் கொடுக்கலாம். பார்டர் இது வேறு கலர் வேணுனாலும் மாற்றிக்கிடலாம். இப்போ மஞ்சள் கலர் கொடுக்கணும்னா மஞ்சள் கலர் கொடுக்கலாம். இப்போ உள்ளே வந்து கலரை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டு இப்போ இதில் வேறு கலர் செலக்ட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு இந்த கலர் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு ரெட் கலர் கொடுக்குறீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துக்கலாம். இதை சேஃபை மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ போய் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மாறிடும். இதுக்கு ஷேடோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஷேடோ ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி நீங்கள் ஷேடோ கொடுக்கணும் அதில் இங்கே வந்து காமிக்கும் இமேஜ் வந்து. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஷேடோ கொடுத்துக்கலாம். இதுவும் அந்த மாதிரி தான். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நீங்கள் இப்போ ஒரு நோட்ஸு எதுவும் உண்டாக்குறீங்க செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆர்ட் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக சார்ட்லாம் வரைவாங்க பார்த்தீங்களா, இதில் எந்த மாதிரி உங்களுக்கு தேவையோ நிறைய சார்ட் இருக்கும். அதில் எந்த மாதிரி உங்களுக்கு சார்ட் தேவையோ அதை வந்து நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி சார்ட் வந்து இதில் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஹைப்பர்லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹைப்பர்லிங்க் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபைலில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே இருந்த மாணிக்கே இன்னொரு ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலோட லிங்கை வந்து நம்ம இங்கே கொடுத்துருவோம். இங்கே கொடுத்துட்டோன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஃபைல் தேவைங்கும் போது நீங்கள் அந்த ஃபைலை தேடி ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணாலே அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாங்க. இப்போ ஹைப்பர் லிங்க்னு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணோன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் இப்போ உங்களுக்கு என்ன தேவை, இப்போ கிரிக்கெட்டுன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், இல்லை தினமணின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இப்போ தினமணின்னு ஃபோல்டர் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன், தினமணின்னு கொடுத்துருவேன்.
தினமணி அப்படின்னு கொடுத்துட்டேன். தினமணின்னு கொடுத்துட்டு இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டேன். எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிடணும். இங்கே டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே இங்கே நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், தினமணின்னு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். அது ரெண்டும் ஒரே நாம இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ல, அதனால தான் நான் ரெண்டும் ஒரே நாம கொடுத்துருக்கேன். இப்போ தினமணின்னு கொடுத்துட்டேன், அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டேன், ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டா இப்போ அங்கே லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு அந்த ஃபைலை தினமணி ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது பக்கத்துக்கு கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கணும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். தினமணி ஃபோல்டரில் தினமணி பேப்பர் அதில் இருக்குது, அது ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்களா என்டர்டெயின்மெண்ட் தினமணி ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே மெட்டீரியல்லாம் காமிக்குது. இதுக்காகத்தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹைப்பர் லிங்க் கண்ட்ரோல் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்க்ரீனில் வந்து அந்த தினமணின்னு எழுதிருக்கிறதுல நீங்கள் மவுஸ்ட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தினமணி ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். இதுக்கு தான் ஹைப்பர் லிங்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேண்டான்னா அதை டெலீட் பண்ணிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சது. ஹெட்டர் ஃபுட்டருங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இது டைப் பண்ணுறீங்க, ஒரு புக்கு ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேஜ், ஒரு 100 பேஜ் 200 பேஜ் ரெடி பண்ணுவீங்க. அதில் வந்து மேலே வந்து ஏதாவது டைட்டில் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த ஹெட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேஜ்லேயும் ஹெட்டிங்கில் வந்து இந்த இது வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு கொடுத்துருங்க. எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லா பேஜ்லையும் எம்எஸ் ஆஃபீஸ்னு வந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணணும், எல்லா பேஜ்லையும் எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு இருக்கா. இப்போ பாருங்கள், எல்லா பேஜ்லையும் எம்எஸ் ஆஃபீஸ்னு வரும். எம்எஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா ஃபுட்டர் அப்படின்னா, இப்போ நம்ம ஹெட்டிங் எப்படி இது பண்ணமோ அதே மாதிரி ஃபுட்டருங்கிறது வந்து உங்களுக்கு கீழே வரும், பாட்டம் லைனில் வந்து வரும் ஃபுட்டர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே வந்து நீங்கள் ஏதாவது எழுதணும்னா எழுதிக்கிடலாம். இப்போ டேட்னு கொடுத்துட்டோன்னா இது வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் கீழே ஃபுட்டரில் வந்து இந்த மாதிரி டேட் வந்து காமிக்கும். இங்கே பாருங்கள், டேட்னு காமிக்குதா, இந்த மாதிரி வரும். அடுத்ததா இன்சர்ட்டில் பேஜ் நம்பர்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு புக்கு ரெடி பண்ணுறீங்க, அதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் பேஜ் நம்பர் கொடுப்பீங்க. அதுக்காகத்தான், அது ஒவ்வொரு பேஜ்லேயும் போய் தனியாக இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இதை கிளிக் பண்ணி நீங்கள் டாப் பேஜில் கொடுக்கணுமா இல்லை பாட்டம் பேஜில் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. இப்போ டாப் பேஜ்னு கொடுத்துட்டிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிடணும். ஒவ்வொரு இதுலேயும் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர் கொடுத்துரும். 1 2 3 4 இந்த மாதிரி பேஜ் நம்பர் அதுவாக கொடுத்துட்டே இருக்கும். பாட்டமில் வேணும்னா நீங்கள் இன்சர்ட்டில் போயிட்டு பேஜ் நம்பரில் போய் பாட்டம் ஆஃப் பேஜ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. பாட்டமில் வரும், அவ்வளோதான். கீழே இதுக்கு தான் இந்த பேஜ் நம்பர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா என்ன ஆப்ஷன், டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்குன்னா அது இது மாதிரி தான். இப்போ நம்ம இது எம்எஸ் வேர்டில் அவ்வளோவா யூஸ் ஆகாது. எம்எஸ் பவர் பாயிண்டில் தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதுக்குள்ளே நம்ம எது எழுதணும்னா எழுதிக்கிடலாம், அவ்வளோதான். அதுக்காகத்தான். வேண்டாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வேர்ட் ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேர்ட் ஆர்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இதில் வந்து நிறைய ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி ஆர்ட் வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா
இதில் வந்து நீங்கள் பேர் எழுதுறீங்கன்னா ராஜா அப்படின்னு எழுதுறீங்கன்னா ராஜா ராணின்னு எழுதிருங்க. ராஜா ராணி. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி வரும். இதே நீங்கள் இதில் நிறைய மாடல் இருக்குது. இதில் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் லெட்டர் சைஸ் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணலாம். காமிக் சென்ஸ் இந்த மாதிரி வரும். போல்டு கொடுத்தீங்கன்னா லெட்டர் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் ஆகும். சிறுசாக்கணும் பெருசாக்கணும் எப்படினாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுக்காக தான் இந்த வேர்ட் ஆர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோம். ஃபஸ்ட்டு ஹோம் மெனு பற்றி டூலெல்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம இன்சர்ட் மெனுவில் உள்ள டூலெல்லாம் பற்றி பார்த்தோம். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.